நம்ம ஊர் பசங்களுக்கு வெளிநாடு போகணும்னா முதல்ல ஞாபகம் வர்றது தாய்லாந்து தான். ஆனா அங்க நீங்க பாக்குற அந்த அழகிகள் எல்லாரும் உண்மையாவே பெண்கள் தானா? இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கா? தாய்லாண்டோட அந்த கருப்பு பக்கத்தை பத்தி இந்த வீடியோல பாப்போம். தாய்லாந்துல நீங்க ஒரு பொண்ணை பார்த்து வாவ்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா உலகத்திலேயே பாலின மாற்ற அறுவை சிகிச்சை இங்க தான் ரொம்ப சீப்பு. அங்க இருக்கிற லேடி பாய்ஸ் எனப்படும் திருநங்கைகள் பெண்களை விட அழகா இருப்பாங்க. அவங்க ஏன் இப்படி மாறுறாங்க தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டூரிசம் பிசினஸ் இருக்கு. இங்க இருக்கிற லேடி பாய்ஸ் எனப்படும் கத்தோய்கள் உலகத்துல இருக்கிற மற்ற திருநங்கைகள் மாதிரி கிடையாது. இவங்க ஏன் பெண்களை விட அழகா இருக்காங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் டூரிசம் பிசினஸ் இருக்கு. இந்த சீப் சர்ஜரி ஃபேக்டர். அமெரிக்காவிலோ இல்ல ஐரோப்பாவிலோ ஒருத்தர் பாலின மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னா கோடிக்கணக்கில் செலவாகும். ஆனா தாய்லாந்துல அதுல 1/4 விலையிலேயே உலகத்தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனாலேயே வெளிநாட்டில இருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு ஹப். த ஹார்மோனல் சீக்ரெட். இங்க இருக்கிறவங்க ரொம்ப இளம் வயசுலயே ஹார்மோன் ஊசிகளை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அவங்களோட குரல்ல இருந்து சருமம் வரைக்கும் அப்படியே ஒரு பெண் மாதிரியே மாறிடுது. சமூக ஏற்பு. பல நாடுகள்ல இவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா தாய்லாந்துல இவங்க ஒரு தனி கலாச்சாரமாவே மாறிட்டாங்க. ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்து பெரிய பெரிய ஷோக்கள் வரைக்கும் இவங்க தான் முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற அந்த கசப்பான உண்மை என்ன தெரியுமா? எல்லாரும் விரும்பி இப்படி மாறுறதில்ல. பல ஏழை குடும்பங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் தங்களோட குடும்பத்தை காப்பாத்தவும் டூரிஸ்ட்கள் கொடுக்கிற அந்த பணத்துக்காகவும் தான் தங்களை இப்படி மாத்திக்கிறாங்க. இது ஒரு டூரிசம் பிசினஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான பிம்பம். நீங்க பாக்குற அந்த அழகுக்கு பின்னால பல வருடகால வலி மருந்துகள் மற்றும் மன அழுத்தங்கள் இருக்கு. பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட். இங்க காலையில பார்த்தா அமைதியா இருக்கும். ஆனா இரவு 7 மணிக்கு மேல பார்த்தா இது வேற உலகம். இங்க இருக்கிற கோகோ பார்கள் மற்றும் மசாஜ் சென்டர்கள்ல நடக்கிற கிளுகிளுப்பான விஷயங்கள் தான் தாய்லாந்தோட பொருளாதாரத்தையே தாங்கி நிக்குது. ஆனா இங்க வர்ற டூரிஸ்டுகளை குறி வச்சு நடக்கிற திருட்டுகளும் மோசடிகளும் யாருமே சொல்லாத ரகசியம். பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட் காலையில பார்த்தா ரொம்ப சாதுவா அமைதியா இருக்கும். ஆனா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இங்க நடக்கிறது வேற லெவல் ஆட்டம். த கோகோ பார் கேம். இங்க இருக்கிற ஒவ்வொரு கோகோ பார்க்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான பெண்கள் இருப்பாங்க. ஆனா இங்க வர்ற டூரிஸ்டுகளுக்கு தெரியாத ஒரு மேட்டர் இருக்கு. நீங்க அங்க உள்ள போனதும் உங்களை சுத்தி வந்து உக்காந்து லேடி ட்ரிங்க் கேட்பாங்க. ஒரு சின்ன கிளாஸ் ஜூஸோட விலை பல மடங்கு அதிகமா இருக்கும். நீங்க ஜாலியா இருக்கும்னு நினைச்சு வாங்கி தருவீங்க. ஆனா பில் போடும்போது தான் தெரியும் உங்க பாக்கெட்ல இருக்கிறது பாதி காலி ஆயிடுச்சுன்னு. த மசாஜ் பார்லர் ட்ராப். மசாஜ் சென்டர்னு போர்டு இருக்கும். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்டே போடுவாங்க. இதுதான் தாய்லாந்தோட ரகசிய பொருளாதாரம். வருஷத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த சிவப்பு விளக்கு ஏரியாக்கள் மூலியமா தான் அந்த நாட்டுக்கு கிடைக்குது. த ஸ்கேம்ஸ் அண்ட் பிக் பாக்கெட்ஸ். இதுதான் ரொம்ப ஆபத்தான ரகசியம். இங்க வர்ற டூரிஸ்ட்களை குறி வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்குது. குறிப்பா கூட்டமா வர்ற லேடி பாய்ஸ் உங்க கூட போட்டோ எடுக்கிற மாதிரி வந்து நைஸா உங்க கழுத்துல இருக்கிற செயினையோ இல்ல பாக்கெட்ல இருக்கிற வாலெட்டையோ அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இத பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசிய டீலிங்னால நீதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்ல போனா பட்டாயாவை சின் சிட்டி அப்படின்னே சொல்றாங்க. ஆனா இந்த பாவங்கள் தான் அந்த நாட்டோட வறுமையை போக்குதுங்கிறது ஒரு வேதனையான முரண். நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்களா இல்ல வேட்டையாடப்பட போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. மனுஷன் சாப்பிடுற எதையுமே இவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. வறுத்த பூச்சிகள்ல இருந்து முதல கறி வரைக்கும் இங்க எல்லாமே கிடைக்கும். இது ஒரு பக்கம் ஜாலியா இருந்தாலும் அங்க இருக்கிற டைகர் டெம்பிள்ஸ்ல புலிகளை மயக்க மருந்து கொடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் பிசினஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. தாய்லாந்துல நீங்க பாக்குற அந்த கிளுகிழப்பு மனிதர்களோட மட்டும் முடியறதில்ல. இவங்க உணவுகளும் கூட ரொம்ப விசித்திரமானது. த கிரீப்பி கிராலி ஸ்நாக்ஸ். வறுத்த கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி, மரவட்டை, ஏன் விஷம் எடுக்கப்பட்ட தேல் வரைக்கும் இங்க ஸ்நாக்ஸ் மாதிரி விற்பாங்க. இது பார்க்கறதுக்கு நமக்கு அருவருப்பா இருந்தாலும் தாய்லாந்து மக்களுக்கு இது புரதம் நிறைந்த ஒரு பாரம்பரிய உணவு. ஆனா இப்போ இது டூரிஸ்டுகளை மிரள வைக்கிற ஒரு வித்தையாவே மாறிடுச்சு. த டைகர் டெம்பிள் மிஸ்ட்ரி. புலிகளோட உட்கார்ந்து கட்டி பிடிச்சு போட்டோ எடுக்கிறது அங்க ரொம்ப ஃபேமஸ். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு கொடூரமான புலி எப்படி ஒரு மனுஷன் கூட இவ்வளோ அமைதியா இருக்கு? இதுக்கு பின்னால ஒரு இருண்ட ரகசியம் இருக்கு. பல இடங்கள்ல இந்த புலிகளுக்கு அதிகப்படியான மயக்க மருந்துகள் கொடுக்கப்படுதுன்னு விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட்டே இயங்குது. புலிகளோட தோல் மற்றும் எலும்புகள் சட்டவிரோதமா கடத்தப்படுறது அந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவலி. அப்போ தாய்லாந்துக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போகலாம்.
ஆனா அங்க இருக்கிற அந்த பகட்டான விளக்குகளையும், அழகான முகங்களையும் மட்டும் நம்பி ஏமாந்துராதீங்க. ஒவ்வொரு வாவ் பின்னாடியும் ஒரு வலி இருக்கு. ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு பிசினஸ் இருக்கு. தாய்லாந்து வெறும் கிளுகிளுப்புக்கான இடம் மட்டும் இல்ல ப்ரோ. அங்க இருக்கிற கலாச்சாரம், உணவுகள் மற்றும் அழகான இடங்கள் எல்லாமே ரசிக்கப்பட வேண்டியவை. ஆனா ஜாலியா இருக்க போய் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காம இருக்கணும்னா இந்த ரகசியங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க தாய்லாந்து போக துடிக்கிற நண்பனுக்கு இத ஷேர் பண்ணி உஷார் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.